கிராப், வெட் ட்ரைலாண்ட் பேடி கிராப். ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் அதை பார்க்கலாம். இன்னமும் ஏரியும் கீழே புழுதிக்காலில் விரைச்சிடுவாங்க இல்லைங்களா. அந்த உள்ளாவூரில் நடவு நட மாட்டாங்க, டைரெக்டாக விரைச்சிடுவாங்க. விரைச்சதெல்லாம் இவ்வளோ ஈல்டு. அதனுடைய ஈல்டு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ஆசியாவில் இருக்கக்கூடிய கண்டு முதலை விட அதிகம். நம்ம ஐடியிலலாம் இருக்கிறவங்க தான் வராங்க. நாங்கள் இன்னும் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க, நீங்கள் அங்கேருந்து விட்டுட்டு இங்கே வந்துடாதீங்க, இங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணுங்க, அந்த வேலையும் பாருங்கள். மாறுறதுக்கு 2-3 ஆண்டுகள் ஆகும். அப்போது உங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. மேலை நாடுகள் இதுக்கு நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க, யாரும் கொடுக்கல. அந்த டிரான்சிட் பீரியடுன்ற பாருங்க, மாறுற பீரியடு இட் வில் பி த லாஸ் இல்லைங்களா. அப்போது கிராப் விழுந்து அப்புறம் இட் வில் பி த ஸ்டடி க்ரோத். அப்போது மாறுங்க, வாங்க, விவசாயம் தான் நாளைக்கு சோறு போடும் அப்படின்ற ஒரு திடமான நம்பிக்கை. என்னுடைய பெயர் அரியனூர் ஜெயச்சந்திரன். எங்கள் கிராமம் அரியனூர்ன்றது மதுராந்தகம் பகுதியில் இருக்குது எங்கள் ஊர். எனக்கு இப்போ 70 வயசு ஆகுது. நான் 1997லேருந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். 97க்கு முன்னாடி ரசாயன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்தது, உற்பத்தி இருந்தாலும் பிறகு உற்பத்தி குறைஞ்சி வந்துக்கிட்டே இருந்தது. அப்போது கொஞ்சம் நிறைய தேடல், கூட்டங்களுக்கு போகிறது, புத்தகங்களை படிக்கிறது, அப்படி ஒரு தேடல் எனக்கு கிடைச்சிது. அப்போ தான் நம்மாழ்வார் ஐயாவுடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. நான் பாண்டிச்சேரியில் நம்மாழ்வாரை பார்க்குறேன் ஒரு கூட்டத்தில். அன்றைக்கி தான் அவரை பார்க்குறேன். அவர் என்ன சொன்னார், அப்படியா நான் செங்கற்பட்டில் இருக்கேன், என்னை செங்கற்பட்டில் வந்து பாரு அப்படின்னாரு. நாம் ஒரு 2 நாள் கழித்து செங்கற்பட்டில் வந்து பார்த்தேன். செங்கற்பட்டுனா வல்லம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்துட்டு இருந்தார் ஐயா, இணைஞ்சு வேலை செய்துட்டு இருந்தார். கார்ட்டுன்னு பேர், அது எக்கலாஜிக்கல் சென்டர்னு அந்த கார்ட்டில் இருந்துகிட்டு இருந்தார். அப்போது நிறைய அவரோடலாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நிறைய அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போவேன் நான். இதனிடையில் நம்ம விஜயலட்சுமி அம்மாவனுடைய தொடர்பு. அப்போல்லாம் இவ்வளோ பெரிய இது இல்லை இயற்கை விவசாயம்னா, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தாங்க எங்கள் கிராமத்துக்கு. பாரம்பரிய ஆமாம் சிஐகேஸினுடைய இவங்க. எனக்கு ஏற்கனவே சோலைப்பன் ஐயா எனக்கு தெரியும், நான் கரும்பெல்லாம் போட்டிருக்கிறப்போ. நம்ம சுல்தான் ஐயா, நான் படித்த கல்லூரியில் ஒரு பேராசிரியராக இருந்தவர். நான் படிக்கிற காலத்தில் அப்போ பேராசிரியர் விரிவுரையாளராக இருந்தார். இது போல் தொடர்புகள் எனக்கு இருந்தது, ஒரு அறிவு சார்ந்த தொடர்புகள். அப்புறம் வேளாண் மக்கள், இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுற மக்களுடைய தொடர்புகள் எனக்கு நிறைய கிடைச்சிது. அப்போது நான் புதுவையில் ஆரோவில்ல ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அப்போ தான் இந்த கிளாட் போரிங்கம்ன்ற ஒரு பிரெஞ்சு நாட்டு வேதியியல், மண் வேதியியல் அறிஞருடைய உரையை கேட்ட பிறகு என்னால் அதை மாற்றிக்க முடியல. மண்ணிலேருந்து எடுக்கிறது 2% தான், மீதி வெளியிலேருந்து தான் அண்டத்துலேருந்து தான் எடுத்துக்கிறது. தாவரங்கள் தன்னுடைய உலர் எடையிலேருந்து, ட்ரைவேட்லேருந்து எடுத்துக்கிறன்ற சொல்கிறதுலேருந்து என்னால் அந்த விஷயத்துலேருந்து மாற்றிக்க முடியல. ஏன்னா அது அறிவியல் பூர்வமானது. அதுக்கப்புறம் நம்மாழ்வார்கிட்ட அடிக்கடி பார்த்துட்ருப்போம். ஒரு புத்தகம் என்கிட்ட கொடுத்தார் நம்மாழ்வார் ஐயா. அப்போது ஒரு காப்பி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று கொடுத்தார். அது பயாலஜிக்கல் டிரான்ஸ்முட்டேஷன் பேர். அது அதில் லூயிஸ் கார்வனுடைய புத்தகம். அது லூயிஸ் கார்வன் பிரெஞ்சு நாட்டினுடைய விஞ்ஞானி, உயிர் வேதியியல் விஞ்ஞானி அவர். அப்போது அந்த புத்தகத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஒரு 8வது வகுப்பு படிக்கிறப்பவே இந்த வேலைகளெல்லாம் ஈடுபட்டப்போ அவரை ஒரு குணம் மாற்றமுடைய ஒரு பையன் அப்படின்னு அந்த பள்ளியில் அவருக்கு ஒரு முத்திரை குத்துனாங்க. அவர் தொடர்ந்து என்ன பண்ணார், இந்த மாடு பால் கறக்குது, பால் வந்து வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, வெள்ளையாக இருக்கிறப்போ அது கால்சியம். ஆனால் பில்லு மாடு மேயுது, பில்லு பசுமையாக இருக்குது. பில்லு பசுமையாக இருக்கிறக்கா மெக்னீஷியம் நிறைய இருந்தால் தான் பசுமையாக இருக்கும். அப்போது பால் வந்து இதை பில்லை சாப்பிட்டா மெக்னீஷியம் சாப்பிடுது, பச்சையை சாப்பிட்டா பச்சையாக தானே பால் கொடுக்கணும்.
அது ஏன் வெள்ளையாக கொடுக்குது? கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. மெக்னீஷியம் அதில் பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்கும். மற்றதால் கால்சியம் தான் டாமினேட் பண்ணும் அந்த இதில். அது அப்படி ஒரு இதில் சிந்திக்க ஆரம்பித்தாங்க. இந்த கோழிகள் போகுது பாருங்கள், கோழிகள் வெளியே போகிறப்போ அப்போல்லாம் புறக்கடை கோழிகள் இருக்கும், பேக்கட் பவுல்ட்ரி தான். அப்போது அந்த கோழி வெளியே போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணும், மூக்கால் சீச்சு தான் சாப்பிடும். மைக்காவை நிறைய எடுத்துக்கும். அது மைக்காவை நிறைய எடுக்கிறப்போ மண்ணில் மைக்கா இருக்கும், மைக்காவை நிறைய எடுக்கும். தானியங்கள், மைக்கா தானியங்கள் எங்கே இருக்கோ அதை விரும்பி சாப்பிடும். ஆனால் முட்டையை போடுறப்போ வெள்ளை விளையல் முட்டை போடும், கால்சியம் அதிகமாக இருக்கும். அப்போது மைக்காவை சாப்பிட்டது எப்படி அது கால்சியமாக மாறுச்சு அப்படின்னு உடனே அன்றைக்கி அப்போது அவனுடைய படிப்பு வந்து கல்லூரியை எட்டிட்டான் அவன். அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அது எலும்புலேருந்து தேஞ்சி வந்திருக்கும் அப்படிங்கிறான். இவர் அந்த எலும்பினுடைய அந்த கோழியினுடைய எடையை போட்டுட்டு கால்சியம் கொடுக்காதையே இந்த இதையே கொடுக்குறாங்க, மைக்காவையே கொடுக்குறாங்க. ஆனால் கால்சியம் முட்டையாக வருது இல்லைங்களா, கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். முட்டை ஓட்டில் கால்சியம் தான் இருக்கும். அப்போ என்ன ஒரு விதின்னா, தான் என்ன சாப்பிட்றோமோ அதை அப்படியே எடுத்துக்கிறது இல்லை, மாறி தான் எடுத்துக்குவோம். அப்போது அது பேர் பயாலாஜிக்கல் டிரான்ஸ்முட்டேஷன், அது ஒரு பேர் அதுக்கு. என்ன சாப்பிடுதோ அது மாறி தான் எடுக்கும். எந்த தாவரங்களாகட்டும் விலங்கினங்களாகட்டும் அது இப்படி தான் எடுக்கின்றப்போ உடனடியாக என்ன பண்ணாங்க, அந்த வாதங்களை பெரிய மறுத்தாங்க. அப்புறம் அவனுடைய ஆய்வுகளை எடுத்துக்கிட்டாங்க. அந்த பையன்தான் கடைசியில் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் சயின்ஸினுடைய பிரசிடெண்ட்டாக போனோம் இல்லைங்களா. அமெரிக்காவில் அமெரிக்க அறிவியல் சங்கத்தினுடைய தலைவராக போனவன், ஆராய்ச்சி நிறுவன சங்கத்தின் தலைவராக போனவன். இதெல்லாம் நிறைய புரிதல் வந்துட்ட பிறகு இந்த புத்தகத்துக்கு தான், ஆங்கில புத்தகம், நம்மாழ்வார் நாங்களாம் இது என்ன பேர் வைக்கலாம் தமிழில், பயாலாஜிக்கல் டிரான்ஸ்மிட்டேஷன் சொன்னால் ஓடி போயிடுவானே நம்ம விவசாயி, நம்ம பாஷையில் என்ன பேர் வைக்கலாம்னா தான் உயிர் இயங்கியல் மாற்றம். அது ஒரு உயிர் இன்னொரு இயங்கியல் மாறி வருது அப்படின்னு இப்படி ஒரு இதெல்லாம் புரிதல் வந்த பிறகு என்னால் அதை மாற்றிக்க முடியல. இயற்கை விவசாயம் அறிவியல் பூர்வமானது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு. டபுள்காரை வந்து நீங்கள் எங்கே? டபுள்காரை நாங்கள் சந்திக்கிறப்போ 1999 1999 பார்க்குறோம். இங்கே செங்கல்பட்டு வந்து செங்கல்பட்டுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். செங்கல்பட்டுக்கு முன்னாடி எங்களை ஒரு 6 பேர் நம்மாழ்வார் லீடராக போட்டு அனுப்பிச்சாங்க. அனுப்புகிறப்போ அவர் அதுக்கு ரொம்ப முழுமூச்சாக ஈடுபட்டவர் ஆரோவில் இருக்க பெர்னாடு. அது ரொம்ப முக்கியமான விவசாயிகள் அனுப்புகிறப்போ நான் ஒன்று போயிருந்தேன். நம்ம மாம்பாக்கம் வீரபத்ரன் வந்திருந்தார், ரங்கநாதன் அந்த இதில் வரல. லீசாவிலேருந்து ஒரு அமைப்பு வந்திருந்தது. விவசாயிகளில் நாங்கள் ஒரு 3 பேர், நான் ஒன்று, ரங்கநாத, நம்ம வீரபத்ரன் இன்னொருத்தர் எங்களோட வந்தார். அந்த 3 பேர், அவங்க 3 பேர், நம்மாழ்வார் 7 பேர் போகிறப்போ தாபுல்கார் அங்கே பார்த்தோம். தாபுல்கார் அங்கே பார்க்குறப்போ நான் பார்க்க போகிறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் இந்த கால்காணியில் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதால் நான் ஒரு ஆங்கிலத்தில் சின்ன ஒரு பேப்பர் எழுதி போயிருந்தேன். வறுமை போயிடும் கால்காணி இருந்தா அப்படின்றது தான் அவருடைய தாபுல்காருடைய கருத்து. நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு முருங்கை மரமும் ஒரு எருமாடு இருந்தால் வறுமை போயிடும். அதை எழுதி எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் பேசிட்டே இருந்தோம். அவர் வீட்டில் தான் சந்தித்தோம். சந்திக்கிறப்போ இதை நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு நான் நம்மாழ்வார, அதுக்கு என்ன கொடு ஜெயிச்சுத்தோம் அப்படின்னாரு. படித்து பார்த்துட்டு ஐ நோ தமிழன் சார் வெரி கிளவர் அப்படின்னாரு. ஒரு முருங்கை மரமும் ஒரு எருமாடு இருந்தாவே வறுமை போயிடும், நீங்கள் கால்காணியை சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா, கால்காணி வெள்ளாமை 10 குண்டா. அப்போது அவர் என்ன சொன்னார், ஸ்கூலிங் சிஸ்டம், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர். ஓப்பன் யூனிவர்சிட்டின்னாரு. அப்படின்னா யூனிவர்சிட்டின்னு பேர். அது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி கூட கொடுக்கக்கூடாது. நீங்கள் படித்து எழுதி வர்றீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை ஒரு சிறந்த மாணவன் போல தெரிகிறது தான் அதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரயோக் பரிவாரில் நிறைய இணைச்சாங்க. அவர் ஒரு டெஸ்ட்லாம் வச்சார். அப்போ நீங்கள் எந்த ஒரு இது அங்கே அன்னைக்கு வைக்கல, போஸ்ட் கார்டில் அனுப்புவார். நான் நேராக கிராஜுவேட் எலிஜிபிளா, போஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிளா அப்படியெல்லாம் வருவார். நான் கிராஜுவேட் எலிஜிபிளில் வந்தேன். நம்மாழ்வார் பிடிஎஸ்ல வந்தார், போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்தார். அப்போ நிறைய புத்தகங்கள்லாம் அங்கே அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. அதில்
அப்படி வந்து அந்த போஸ்ட் கார்டு எழுதும் போதுதான் வந்து அந்த அமுது கரைசல் அப்படிங்கிற அந்த நுட்பம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அமிர்த பாணின்னு பேர். நம்ம கரைச்சல் நல்ல தமிழ் இது அது பண்ணோம். எப்படின்னு சொல்லுங்க, எப்படி வந்து யார் கண்டுபிடிச்சது என்ன? அது வந்து பாரம்பரியமாக பார்த்தா இந்தியாவில் நடக்கிறது இல்லைங்களா, ம். இந்தியாவில் நடக்கிறது. ம். அதுக்கு ஒரு மறு ஊட்டம் கொடுத்தது நம்ம தபோல்கர் தான் கொடுத்தாரு. ம். தீபக் சுத்தின்றவர் அவரோட இருந்தவர் நிறைய. ம். அமிர்த பாணின்னு பாணின்னா தண்ணின்னு அர்த்தம். நம்ம இங்கே அமிர்த கரைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு அருமையான இயற்கை விவசாயத்துக்கு இது ஆங்கிலத்தில் அதுக்கு இது ஸ்டார்டர் சொல்யூஷன்னுவாங்க இல்லைங்களா. அது வந்து ஒருத்தர் வந்து போஸ்ட் கார்டில் எழுதி போட்டு அந்த நுட்பம் தான் வந்து ஆமாம் ஆமாம், இந்தியா முக்கம்பர். அவர் ஒரு கார்டு, அவர் அந்த பிளண்டிபார் ஆள் வந்து புத்தகம் ஒன்று கொடுத்தாரு இல்லைங்களா, 400 ரூபாய் அந்த புத்தகம். அதில் குவார்டர் பேஜ் வந்து மார்ஜினில் வச்சுடுவார். நீங்கள் எழுதின உடனே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ மறுபடியும் போஸ்ட்லேயே அனுப்பணும் அந்த புத்தகத்தை. அவர் 7, 8, 9ன்னு மார்க் போடுவார். இந்த மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 400 ரூபாய் கொடுத்தோம் பாருங்க, அதனுடைய கழிவு அது ரூபாய் திருப்பி அனுப்பிச்சுடுவார். ஏன்னா உன் அறிவு எங்கிட்ட இருக்கு, அது போஸ்ட் கார்டு சிஸ்டம்னு பேர். உன் அறிவு எங்கிட்ட இருக்கிறதால அதுக்கு நான் தான் இன்னொருத்துக்கு தெரியப்படுத்துறதால இந்த ஓசியில் போகக்கூடாது அப்படின்னு இந்த புத்தகத்துடைய வேலையை யார் ஜீரோ ஆக்கணுமோ அத்தனை பேரையும் ஆக்கணும். அந்த காசு அனுப்பிச்சிட்டே இருப்பார். ஆமாம், எனக்கு உங்களுடைய அறிவு எங்களுக்கு வேல்யூவாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னது, சயின்ஸ் இஸ் நாட் சயின்டிஸ்ட் லாங்குவேஜ், இஸ் அ ஃபார்மர் லாங்குவேஜ் அப்படி. இப்போ கூட அதை தான் நான் சொன்னது. அது அதெல்லாம் நிறைய ஈடுபாடு. உள்ளாவூர் பற்றி சொன்னீங்க. ஆமா, என்ன சிறப்பு? உள்ளாவூர் வந்து உள்ளாவூர் வந்து 1000 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்குது. பெரிய கிராமம். எங்க என்ன பெரிய ஒரு பக்கத்துல இருக்கு, இந்த பாலூர் பக்கத்துல இருக்கும். பெரிய கிராமம். இதுல 1800-850 பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த வார்த்தையை சொல்றேன். பார்த்தீங்கன்னா அங்க ட்ரைலேண்ட் பேடி கிராப், வெட் ட்ரைலேண்ட் பேடி கிராப். ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல அதை பார்க்கலாம். இன்னமும் ஏரி கீழே புழுதிக்கால விரைச்சிடுவாங்க இல்லைங்களா. அந்த உள்ளாவூர்ல நடவு நட மாட்டாங்க, டைரெக்டா விரைச்சிடுவாங்க. விரைச்சதெல்லாம் இவ்வளோ ஈல்டு. அதனுடைய ஈல்டு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ஆசியாவில் இருக்கக்கூடிய கண்டு முதலை விட அதிகம். அதனுடைய இதை யார் அதை இது பண்ணாருன்னா டாக்டர் தரம்பால் அதை வெளியே கொண்டுட்டு வந்தார். அப்போ அதனுடைய அடங்கல் இருக்கும் பாருங்க, கிராப் ரெஜிஸ்டரில் அதை எழுதியிருந்தாங்க. தாமஸ் பெர்னார்டுடைய அறிக்கைகள் அதுதான் இல்லைங்களா. நம்ம இந்தியாவில் அனுப்பிச்சாங்க பாருங்க, அலெக்சாண்டர் வாலுக்கு அப்புறம் அனுப்புனது தாமஸ் பெர்னார்டு தான். அந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். அது பேர் 5th ரிப்போர்ட்டுன்னு பேர். வெளியிடலை. இப்போத்தி அரசியல்வாதி போல் எது சாதகமாக இல்லை அது வெளியிட மாட்டான் இல்லைங்களா, வெளியிடலை. அது நம்ம தரம்பால் தான் அதை கொண்டுட்டு வந்தவர். இந்தியா ஆஃபீஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா லண்டனில். நம்ம இந்தியாவை பார்க்க அதெல்லாம் அந்த லைப்ரரியில் கைப்பட அன்றைக்கி ஜெராக்ஸ் இல்லை, கைப்பட எழுதி கொண்டுட்டு வந்தவர். ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை அதில் கிடைச்சது? இங்கே பார்த்தீங்கன்னா 42 மூட்டை. இதை விட அதிகம் பார்த்தீங்கன்னா உத்தரமேரில் 58 மூட்டை. 75 கிலோ ஒரு மூட்டை, 75 கிலோ நம்ம செங்கற்பட்டு கணக்குக்கு. என்ன ரகத்தை பயன்படுத்தினாங்க? அப்போ இருந்த பாரம்பரிய ரகம்? அப்போ இருந்த பாரம்பரிய ரகங்கள், அப்போ இருந்த பாரம்பரிய ரகங்களை தான் பயன்படுத்தினாங்க. ஹையஸ்ட் ப்ராடக்டிவிட்டி இன் த வேர்ல்டு, பர்டிகுலர்லி சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இப்போ வழக்கமாக வந்து இயற்கை விவசாயம்னாவே விளைச்சல் எல்லாம் குறையும் அது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மித். அது ஃபால்ஸ் பிலீஃப் இல்லைங்களா, ஃபால்ஸ் பிலீஃப். அது மைண்டில் புகுத்திட்டாங்க நம்ம மைண்டில். இப்போ உங்களுடைய தோட்டத்தில் என்னெல்லாம் பயிர் செஞ்சுட்டு இருக்கோம்? நாங்கள் நெல் நடுறோம். நெல், நிலக்கடலை, வேர்க்கடலை, மாமரம் இருக்குது, தென்னை இருக்குது. வீட்டுகளுக்கு காய்கறி எங்கள் வீட்டுக்கு வரைக்கும் பண்ணிக்கிறோம். நாங்கள் சந்தைப்படுத்துகிற காய்கறிக்கு போகிறதில்லை இல்லைங்களா. காலங்களில் கூலி ஆட்கள் பிரச்சனை. எங்கள் பகுதியெல்லாம் சென்னைக்கு நெருக்கமான பகுதிகள் இல்லைங்களா. அப்போது ஆட்கள் பிரச்சனை நிறைய கிடைக்கிறதால நாங்கள் அந்த இதுக்கு போகலை. இப்போ புதுசாக அந்த இயற்கை விவசாயத்துக்குலாம் வராங்க இல்லைங்களா. ஆமாம், அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன? அறிவுரைகள் முதல்ல இயற்கை விவசாயத்துக்கு புதுசாக வராங்க பாருங்க. இந்த இதிலெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஐடிலலாம் இருக்கிறவங்க தான் வராங்க. நாங்கள் இன்னும் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க, நீங்கள் அங்கேருந்து விட்டுட்டு இங்கே வந்துடாதீங்க, இங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணுங்க, அந்த வேலையும் பாருங்கள். மாறுறதுக்கு 2-3 ஆண்டுகள் ஆகும்
அப்போது உங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. மேலை நாடுகள் இதுக்கு நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க, யாரும் கொடுக்கல. அந்த டிரான்சிட் பீரியடுன்ற பாருங்க, மாறுற பீரியடு இட் வில் பி த லாஸ் இல்லைங்களா. அப்போது கிராப் விழுந்து அப்புறம் இட் வில் பி த ஸ்டடி க்ரோத். அப்போது மாறுங்க, வாங்க, விவசாயம் தான் நாளைக்கு சோறு போடும் அப்படின்ற ஒரு திடமான நம்பிக்கை. சில இளைஞர்கள் வேலையை விட்டுட்டு வந்துட்டேங்கிறாங்க. ஏன் வேலையை விட்டுட்டு வந்தீங்கன்னா, போதுங்க சம்பாதிச்சது, அது என்னைக்கும் நிலையானது இல்லை, நான் அதுக்கே வந்துட்டேன், எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, நஷ்டங்கள் இருந்தாலும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. இதுதான் அவங்களுடைய இது. நாங்கள் சொல்கிறது இயற்கை விவசாயத்துக்கு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட மாறுங்க, வெற்றி காணலாம் அப்படின்றாங்க.